வெல்கம் டு மஹாமத் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 1 ஃபார் சம் இன்டீஜர் q. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடு இன்டீஜரோட ஸ்கொயரு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், இந்த ஃபார்மில் இருக்கும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதில் இருக்க க்யூங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு இன்டீஜர், ஏதாவது ஒரு இன்டீஜராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆடு இன்டீஜர் எழுதணும், ஒரு ஃபார்ம் வச்சுக்கணும், அதோட ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்முக்கு ஈக்குவலாக வருதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் போயிடலாம். லெட் எக்ஸ் பி எனி ஆட் இன்டீஜர். நம்ம ஒரு ஆடு இன்டீஜரை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா 2வோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர்ஸ்னாலே 2, 4, 6, 8 இந்த மாதிரி இருக்குமா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வோட மல்டிபிள்ஸாக இருக்கும். இது 2 × 1 எழுதலாம், இந்த நம்பரை 2 × 2 எழுதலாம், இந்த நம்பரை 2 × 3 எழுதலாம். நெக்ஸ்ட் 8 2 × 4 எழுதலாம். இது எல்லாமே 2வோட மல்டிபிள்ஸாக இருக்கும். அதனால் நம்ம 2வோட மல்டிபிள்ஸ் தான் எப்போவுமே ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் நம்பர்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2k ஆர் 2x எனி வேரியபிள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2k நான் எழுதுகிறேன், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஈவன் நம்பருக்கான ஜென்ரல் ஃபார்ம். ஸோ கேங்கிறது 1 2 3 4 லைக் தட் இஸ் இன்டீஜர்ஸ். ஸோ கேங்கிறது இன்டீஜர்ஸு. ஸோ ஈவன் நம்பர்ஸ்க்கு நான் எப்படி எழுதுகிறேன்? 2kன்னு எழுதுகிறேன். நமக்கு இங்கே என்ன வேணும்? ஆட் நம்பர்ஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஆட் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் எழுத போகிறோம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆட் நம்பர். ஸோ இந்த எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ஈவன் நம்பரோட ஃபார்ம், இது ஈவன் நம்பராக, இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பரோட ஃபார்ம் கூட ஒரு நம்பரை 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஆட் நம்பருக்கான ஃபார்மு. ஸோ எக்ஸுங்கிறது இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். லெட் எக்ஸ் பி எனி ஆட் இன்டீஜர் சின்ஸ் எனி ஆட் இன்டீஜர் இஸ் 1 more தென் அண்ட் ஈவன் இன்டீஜர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது என்னென்னா ஈவன் நம்பர் கூட ஒரு நம்பரை நம்ம ஒன் மோர் தென், ஸோ ஒரு நம்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அது ஆட் நம்பராக மாறிடும். ஸோ ஈவன் நம்பரோட ஃபார்மு 2k, அது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணும் போது அதுதான் ஆட் நம்பர், எக்ஸுங்கிறது தான் ஆட் நம்பர். அந்த ஃபார்மை எழுதியிருக்கோம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஆஃப் த ஆட் நம்பர். ஸோ இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோங்கிறது 2k + 1 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a² + 2ab + b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் 2k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏங்கிறது 2k, பிங்கிறது 1, b ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயரை உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர்னா 4, k ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2 4k, 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும், 1 ஸ்கொயரு 1. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து என்ன பண்ணுறேன்? 4kவை நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 4kவை எடுத்துட்டோம்னா இங்கே k மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே 4kவை எடுத்துட்டோம், ஸோ 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா k × k + 1க்கு பதிலாக க்யூன்னு போடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கேங்கிறது ஒரு இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம். k வந்து ஒரு இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம். ஸோ k கூட ஒன்று ஆட் பண்ணாலும் அது ஒரு இன்டீஜர் தான். பட் கொஸ்டினில் வந்து க்யூங்கிறது ஒரு இன்டீஜருக்கு என்ன ஃபார்ம் வேணால் நம்ம எழுதிக்கலாம். அவங்க க்யூன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த k × k + 1ங்கிறது ஒரு இன்டீஜர் தான், க்யூங்கிறது ஒரு இன்டீஜர் தான். ஸோ k × k + 1க்கு பதிலாக க்யூன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. வேர் q = k × k + 1 இஸ் சம் இன்டீஜர். ஸோ அவ்வளோதான், இந்த சம் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.5 பார்க்கலாம். Find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5 respectively. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the greatest number. ஸோ greatest நம்பர்னாலும் HCF தான் கேட்குறாங்க, highest common factor தான் கேட்குறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. greatest நம்பர்னாலும் HCF தான் கேட்குறாங்க. ஓகே, நம்ம HCF கேட்குறதுக்கு தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 and 572,
லீவிங் ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் அந்த ஹெச்சிஎஃப்பால் டிவைட் ஆகும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம்னாலே அந்த ஸ்டெப்பில் வந்து ரிமைண்டர் 0வாக தான் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் என்ன கிடைக்குதாம்மா, 445க்கு 4ம் 572க்கு 5ம் ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹெச்சிஎஃப்க்கு ரிமைண்டரே 0வாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமைண்டர் 0வாக கிடைக்கணும்னா இந்த ரிமைண்டரை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0வாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 445லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 572லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த ரெக்வயர்டு நம்பர் இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர். எந்த நம்பரோட ஹெச்சிஎஃப், நம்ம சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். தட் வில் டிவைட் த 2 numbers. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற நம்பரை ஏவா எடுத்துக்குவோம். ஸோ 567 தான் நம்ம ஏவா எடுத்துக்கணும். அதே மாதிரி பியோட வேல்யூ 441. ஸோ ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா எழுதிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ A ஈக்குவல் டு BQ + R தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ஸோ ஏவோட வேல்யூ 567 ஈக்குவல் டு பியோட வேல்யூ 441. Qவும் Rவும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 567ல் 441 எத்தனை டைம்ஸ் இருக்கும், ஒரு டைம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 டைம் போட்டோம்னா 441. சப்ராக்ட் பண்ணோன்னா 7 - 1 6, 6 - 4 2, 5 - 4 1. ஸோ 126 ரிமைண்டராக இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணும், ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0வாக இருக்கணும். இன்னும் நமக்கு 0 ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 567 441 Qவோட வேல்யூ 1 ப்ளஸ் Rோட வேல்யூ 126. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே பியாக இருக்கிறது இங்கே ஏவாக வந்துடும். இந்த கிராஸாக நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 441 இங்கே ஏவாக மாறிடும். இங்கே இருக்கிற 6 இங்கே பியாக மாறிடும். ஸோ புதுசாக நம்ம Qவும் Rவும் ஃபைன் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ 441 வந்து டிவிடெண்ட், 126 டிவைசர். ஸோ இது 120ல் இருக்குது, இது 400ல் இருக்குது. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்கலாம், இதில் ஒரு 3 டைம்ஸ் இருக்கலாம். 3 6 are 18, 1 கேரி ஓவர், 3 2s are 6, 6 + 1 7, 3 times 1 is 3. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 11 - 8 3, 3 - 7, ஸோ 13, 13 - 7 6, 63 வந்து ரிமைண்டர் இருக்குது. இப்போது நமக்கு இன்னும் 0 ரிமைண்டர் வரல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படியே போய்க்கலாம். கோஷன்ட் இஸ் 3, ரிமைண்டர் இஸ் 63. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பியாக இருக்கிறது இங்கே ஏவாக வந்துடும், இங்கே ரிமைண்டராக இருக்கிறது பியாக வந்துடும். புதுசாக நம்ம கோஷன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 126க்கு லாங் டிவிஷன் போட்டு பார்த்திங்கன்னா 63ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 times, 2 3s are 6, 2 6 are 12. ஸோ 0. இந்த ஸ்டெப்பில் நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது, ரிமைண்டர் எந்த ஸ்டெப்பில் 0ன்னு வருதோ அந்த ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசர் தான் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 441, 567 இஸ் ஈக்குவல் டு 63. ஸோ நமக்கு ரெக்கார்ட் நம்பர் வந்து 63 தான். ஸோ த கிரேட்டஸ்ட் நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது, ஹெச்சிஎஃப் என்னது, 63. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட மேக்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மெஹாமத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.